சிஎஸ்ஐ செய்திகளுக்காக உங்கள் ராபின். இந்த டிவைன் 9 மணி செய்தியில் நம்ம 1888 நமக்காக ஒரு மிஷனரி பாடுபட்டார். அதுக்காக நம்மளோட 2 செய்தியாளர்கள் நம்மளோட இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அவர்களை தொடர்பு கொள்வோம். கேட்குதா? கேட்குது ராபின், நான் தொடர்பில் தான் இருக்கேன். கேட்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடைக்கானலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் அடித்து ரொம்ப ஃபாகியாக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்லாக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா 1888 வந்துட்டு கிறிஸ்தவ தமிழ் மக்கள்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை சிகரமாக ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஜிபே ஃபோன்பே எதுவுமே இல்லாத காலகட்டத்திலையும் 2220 ரூபாயை சேர்த்து ஒரு ஆலயத்தை கட்டியிருக்காங்க. அதுவும் யார் கட்டினா அப்படின்னா நம்மளுடைய நாய்ஸ் அவர்கள் தான் கட்டியிருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ராபர்ட். ஜிபே ஃபோன்பே இல்லாத காலத்துல 2220 ரூபா சேர்த்திருக்காங்க. ஆனா வந்துட்டு இப்போ நம்மளோட கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்புது இந்த இடத்துல. அதாவது எப்படி 2220 ரூபாயில கொடைக்கானல்ல நாய்ஸ் அவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டினார்? கண்டிப்பா ராபின், விசுவாசம் இருந்தால் நம்மளால எதனாலும் சாதிக்க முடியும். இதுக்கு யார் தலைமையாக இருந்தான்னு பார்த்தா ரெவரண்ட் ஜிடி வாஷ்பர்ன் ஐயா தான். ஆண்டவரை தொழுகிறதுக்கும் துதிக்கிறதுக்கும் ஒரு இடம் தேவைன்னு தான் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. இதனால நாய்ஸ் அவர்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. புரியுது சேமன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ட்டு. இந்த விஷயத்தை எனக்கு கேட்கும்போது எனக்குள்ளார ஒரு தாக்கம் ஏற்படுது. ஒரு கடுமையான ஒரு ஊழிய பாதை தான். ஆனால் எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் எழும்புது, எவ்வளோ நாட்களில் இந்த தேவாலயத்தை கட்டி முடித்தாரு நம்ம நாய்ஸ் அவர்கள்? புரியுது ராபி, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. அந்த கேள்விகளெல்லாம் சரிபார்க்கறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட கொடைக்கானலில் நாய்ஸ் அவர்கள் கெட்டிய ஆலயத்து பக்கத்திலே குடியிருக்கிற தெய்வ மனிதனாகிய ஜான்சன் விக்டர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நம்மளுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் இருக்குது. ஸோ வாங்க அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கள் ஜான்சன். ரோமில் சர்ச்சு கட்ட 7 வருஷம் ஆச்சோ அதே மாதிரி தான் இந்த சர்ச்சை கட்ட 7 வருஷம் ஆச்சு. 88 ஆரம்பித்து 95 முடித்தாங்க. மக்கள் மிகவும் வருகை கொடுத்தாங்க. அதாவது 1888 ஆரம்பிச்சு 95 முடிச்சிருக்காங்க, அப்படிதானே? கிட்டத்தட்ட 7 வருடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை கட்டியிருக்காங்க. இதுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம், நம்மளுடைய நாய்ஸ் அவர்கள் வந்துட்டு மிகவும் ஒரு பாரத்தோட இந்த ஆலயத்தை கட்டணும், மக்களுக்கு வந்து ஆண்டோட அன்பை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகத்தோடு இருந்திருக்காருன்றது நமக்கு தெளிவாக புரியுது ராபின். ரொம்ப நன்றி ஜான்சன். எங்கள் செய்தியாளர் ராபர்ட்டோட நீங்கள் சேர்ந்து உங்களோட விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக சிஎஸ்ஐ செய்திகள் வந்து உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாய்ஸ் அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தார்னு மட்டும்தான் தெரியும். அவரோட வாழ்க்கை வரலாறு என்ன சொல்லுங்க செய்தியாளர்களே. புரியுது ராபின். நாய்ஸ் அவர்கள் பிறப்பு இதை பார்த்தீங்கன்னா அவர் 1818 ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார். அவருடைய 31வது வயசில் மதுரைக்கு வருகை தந்தார். மதுரையில் கொஞ்ச நாள் மக்களாக வாழ்ந்து தமிழை கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மக்களோட நடைமுறைகளையும் கற்றுக்கிட்டாரு. அதனால என்னன்னா மக்களோட வாழ்வில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். உண்மையிலே சைமன், நாய்ஸ் அவரோட வாழ்க்கை வரலாறை பார்க்கும்போது அவர் மிகவும் ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுத்து நிறையா ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணார், நிறைய பேரை படிக்க வச்சாருன்ற ஒரு விஷயமும் நம்மளோட செய்தி நிறுவனத்துக்கு வந்துச்சு. அது உண்மையா? ஆமாம் ராபின், நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழிய பாதைன்னு மட்டும் இல்லாமல் கல்வியும் நிறையா பேருக்கு வழங்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா லோன் காட்டேஜ் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு பெரிய சரித்திரத்தை உண்டு பண்ணியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா 300 மைல் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நடந்தே பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்வார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு கார்லேயோ பைக்லேயோ வர்றது கூட யோசிக்கிறோம். ஆனால் அவர் வந்து 300 மைல் தூரங்கள் நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா ஊழியம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அதன் மூலயமா ஏழை மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வழங்கி கல்வியை கற்றுக் கொடுத்துருக்காரு ராபின். புரியுது ராபர்ட். நம்ம ரெவரண்ட் நாய்ஸ் அவர்கள் ஒரு சரித்திரத்தை உண்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புது, அவரோட கடைசி காலங்களில் லேட்டர் டேஸில் வாட் ஹீ ஹாஸ் டன் இன் ஹிஸ் லைஃப்? ரெவரண்ட் நாய்ஸ் அவர்கள் 1892 மரணம் அடைஞ்சார். ஆனால் அவர் கெட்டின பள்ளிக்கூடங்கள், ஆலயங்கள், அவர் சீர்படுத்தின மனுஷர்கள் யாருமே என்னைக்குமே அவரை மறக்க மாட்டாங்க. கொடைக்கானல் ரெமெம்பர்ஸ் நாய்ஸ். ட்ரூலி இன்ஸ்பிரேஷனல் சைமன். ஸோ வந்துட்டு ரெவரண்ட் நாய்ஸ் அவர்கள் வந்துட்டு நம்மளோட தமிழ் மண்ணுக்காக அவர் செஞ்ச தொண்டுகள்
வார்த்தையால் சொல்லி மிகையாகாது. இட்ஸ் ட்ரூலி இன்ஸ்பிரேஷனல் டு அஸ். அண்ட் அவரோட லவ், ஃபெய்த், கேர் டுவர்ட்ஸ் த தமிழ் பீப்புள் ஹி ஹேட், அது வந்துட்டு சொல்ல வார்த்தையே கிடையாது கண்டிப்பாக. ஆமாம் ரபி, நீங்கள் சரியாக சொன்னீங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆலயங்களை விதைச்சிட்டு போல் அவருடைய விசுவாசத்தை வந்து பார்த்திங்கன்னா விதைச்சிட்டு போயிருக்காரு. இன்றைக்கும் அவருடைய சரித்திரத்தை நம்ம வந்து திருப்பி பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவரை போல் நம்மளும் விசுவாசமாக இருக்கணும் ராபின். புரியுது ராபர்ட். கண்டிப்பாக ரெவரண்ட் டி நாய்ஸ் அவர்கள் மாதிரி நானும் நம்மளோட பார்வையாளர்களும் விசுவாசத்தில் உறுதியாக நிலச்சி நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேத்துக்கும் ஒரு பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொடைக்கானலோட ஒரு மோசமான வாழ்நிலை சூழ்நிலையிலிருந்து நீங்கள் எங்களுக்காக அங்கே ரெவரண்ட் டி நாய்ஸ் அவரோட வாழ்க்கை வரலாறை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு மிஷனரி வாழ்க்கை வரலாறோட உங்களிடம் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் விடைபெறுவது உங்கள் ராபின். நன்றி.